வணக்கம் நண்பர்களே. நாம் இன்றைக்கி இந்த வீடியோவில் என்ன ஒரு முக்கியமான தகவலை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, சரிகமபா சீசன் 5 லிட்டில் சாம்ப்ஸ் அப்படிங்கிற ரியாலிட்டி ஷோ அப்படிங்கிறது ஜீ தமிழில் ஒளிபரப்பாயிட்டு வருது. ஆரம்பத்திலேருந்தே அதில் சூப்பராக பெர்ஃபார்ம் பண்ணிட்டு வர நம்ம அபிஷேகாவுக்கு ஒரு எதிர்பாராத விதமாக ஒருத்தர்கிட்ட இருந்து ஒரு ஃபோன் கால் வந்திருக்கு. அது யார் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வீடியோக்குள்ளே டீட்டெயிலாக பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி அவங்க இந்த அளவுக்கு ட்ரெண்டாக வைரலாக என்ன காரணம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, கர்ணன் படத்தில் இருந்த கண்டா வர சொல்லுங்க அப்படிங்கிற பாடலை அபிஷேகா பாடினதுனாலேயே ரொம்ப வைரல் ஆனாங்க அப்படின்னு தான் சொல்லணும். ஏன்னா அந்த பாட்டு அப்படிங்கிறது அதனுடைய ஒரிஜினல் வேர்ஷனை விட ஒரு சூப்பர்பான இதை அவங்க கொடுத்துருந்தாங்க. அது மட்டும் கிடையாது, இவ்வளோ பெரிய ஹெவி சாங்கை இவ்வளோ அசால்ட்டாக ஹேண்டில் பண்ணுறது அப்படிங்கிறது உன்னுடைய வயசுக்கு ரொம்ப அதிகமாக, அந்த அளவுக்கு நீ ரொம்ப சூப்பர்பாக பர்ஃபார்ம் பண்ணியிருக்கிற. இந்த மாதிரி பாட்டை உன்னால் இவ்வளோ அழகாக எப்படி பாட முடிஞ்சுது அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவும் எக்ஸைட் ஆகி நம்ம பாண்டியராஜன் சாரே ப்ளஸ் பண்ணது மட்டும் கிடையாது, ஒரு கோல்டு செயினுமே அபிஷேகாவுக்கு கிஃப்ட் பண்ணியிருந்தாங்க. அந்த வகையில் அபிஷேகாவுக்கு இப்போ ஒரு முக்கியமான நபர்கிட்ட இருந்து கால் வந்திருக்கான். அதை பார்த்து ரொம்பவே எக்ஸைட் ஆனால் அவங்களுடைய ஃபேமிலி என்ன சொல்லியிருக்காங்க அப்படிங்கிறத பற்றி தான் நாம் இந்த வீடியோவில் டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனலுக்கு புதியவராக இருந்தால் மறக்காமல் சிபி ட்ரெண்டிங்கை சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நம்ம அபிஷேகா ஆரம்பத்துலேருந்தே ரொம்ப சூப்பராக பெர்ஃபார்ம் பண்ணிட்டு வராங்க அப்படிங்கிறது நல்லா தெரியும். டென்ட் கொட்டா ரவுண்ட் ஆகட்டும், இல்லை டெடிகேஷன் ரவுண்ட் ஆகட்டும், மௌனராகம் சுற்று, இந்த மாதிரி எல்லா ரவுண்ட்லேயுமே அவங்களுடைய பாடல் அப்படிங்கிறது ரொம்ப தனித்துவமாக இருக்குது. அதை சேனலே அக்செப்ட் பண்ணியிருக்கிறாங்க. அதில் ஒரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, சேனல் தரப்பில் சொல்கிற விஷயம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, ஆரம்பத்திலேருந்தே லைம் லைட்டில் ஷைன் ஆகிட்டு வரவங்க தான் நம்ம அபிஷேகா. இந்த விஷயம் அப்படிங்கிறது மற்ற கிட்ஸுக்கு ஒரு பிரேக்கிங் மொமெண்ட்டாக இருக்கக்கூடாது. அதாவது அவங்களுடைய அந்த நம்பிக்கை அப்படிங்கிறது உடையக்கூடாது. மேபி அவங்க ஃபைனலிஸ்ட்டாக போயிடுவாங்க, நம்ம எஃபோர்ட் போட தேவையில்லை அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயத்த அவங்க மனசுக்கு வரக்கூடாது. அப்படிங்கிறதால தான் டெடிகேஷன் ரவுண்டில் ப்ரொமோவில் இருந்தும் சரி, அந்த வீக் எபிசோடில் இருந்தும் சரி, நம்ம அபிஷேகாவை தள்ளி வச்சுருந்தாங்க. அதனால் அதனுடைய பெரிய ரிஃப்ளெக்ஷன் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, ஜட்ஜஸையே டேக் பண்ணி ஏன் அபிஷேகாவோட பாட்டு ப்ரமோலையும் வரல, ஏன் வீக்கெண்ட்லேயும் வரல அப்படிங்கிற மாதிரி கொஷின் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஏன்னா சேனலே ஒரு விஷயத்த என்ன ஒத்துக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, நம்ம அபிஷேகா பாடும்போது தான் அந்த சேனலோட டிஆர்பி லெவல் அப்படிங்கிறது ஹைப்பில் போயிருக்கான். ஏன்னா இவ்வளோ ஒரு எலெக்ஷன் போயிட்டுருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இந்த சூழ்நிலையில் கூட சேனலோட டிஆர்பி அதிகமாக இருக்கிறதுக்கு முக்கிய காரணமாக நம்ம அபிஷேகா இருந்திருக்காங்க அப்படிங்கிற விஷயத்தையுமே அவங்க அக்செப்ட் பண்ணிக்கிறாங்க. அதனால தான் டெடிகேஷன் ரவுண்டை அடுத்த வீக் அதை எக்ஸ்டெண்ட் பண்ணி அபிஷேகாவோட பாடலையுமே அதில் கொண்டு வந்திருந்தாங்க. அந்த அளவுக்கு ரொம்பவும் ஷைன் ஆகிட்டு வரவங்க தான் நம்ம அபிஷேகா. அது மட்டும் இல்லாமல் நிறைய கிஃப்ட்டு ஜட்ஜஸ் கிட்ட இருந்து மட்டும் கிடையாது, கெஸ்ட் கிட்ட இருந்து மட்டும் கிடையாது, அவங்களுடைய ஃபேன்ஸ் கிட்ட இருந்துமே இன்னைக்கு அவங்களுக்கு நிறைய கிஃப்ட்ஸ் வந்துட்டு இருக்கான். அபிஷேகாவை தங்க வீட்டு பொண்ணா இன்னைக்கு எல்லா ஃபேன்ஸும் நினச்சி கொண்டாடுறாங்க. அதுக்கு முக்கியமான காரணம், ஒரு ரிமோட் வில்லேஜ்ல இருந்து இன்னைக்கு இவ்வளோ பெரிய ரியாலிட்டி ஷோவில் பார்ட்டிசிபேட் பண்ணுறது மட்டும் கிடையாது, இன்னைக்கு அதில் சக்ஸஸ்ஃபுல்லாகவும் அவங்க பண்ணிட்டு இருக்கிறது அப்படிங்கிறது ரொம்ப பெரிய விஷயம். அந்த வகையில் அபிஷேகாவுக்கு ஒரு பிளெஸ்ஸிங்ஸ் அதிகமாக இருக்குது. அது மட்டும் இல்லாமல் நீ ஒரு காட் கிஃப்டட் சைல்டு அப்படின்னு சொல்லிட்டு நிறைய தடவை ஜட்ஜ் ஸ்ரீனிவாசியா அந்த விஷயத்தை ஓப்பனாக ஸ்டேஜில் பேசியிருக்காரு. அது மட்டும் கிடையாது, ஆரம்பத்தில் இருந்தே ஒரு பாட்டுக்கு கோல்டன் ஷவர் வாங்குறது அப்படிங்கிறது ஒரு பெரிய விஷயம் கிடையாது. ஆனால் பாடின ஒவ்வொரு பாட்டுக்குமே 2 தடவை ஜட்ஜஸ் கிட்ட இருந்து கோல்டன் ஷவர் வாங்குறது அப்படிங்கிறது ரொம்ப பெரிய விஷயம். கோல்டன் ஷவர் அப்படிங்கிறது ஜட்ஜஸோட மனசில் இடம் பிடிச்சா மட்டும்தான் அவங்க கொடுப்பாங்க. ஏன்னா பாட்டு மூலமாக இம்ப்ரெஸ் பண்ணனா மட்டும்தான் கோல்டன் ஷவர் கொடுப்பாங்க. இந்த மாதிரி கோல்டன் ஷவர் அதிகமாக வாங்கினவங்க மட்டும்தான் லாஸ்ட் இதில் டைட்டில் வின்னராகவும் வின் பண்ணியிருந்தாங்க. அந்த வகையில் நம்ம அபிஷேகாவுக்கு ஃபோன் பண்ணி வாழ்த்திய பிரபலம் யார் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, செந்தில் ராஜலட்சுமி தம்பதிகள் தான். அதாவது சூப்பர் சிங்கரில் இந்த மாதிரி ஒரு ரிமோட் வில்லேஜில் இருந்து சக்ஸஸ்ஃபுல்லாக பார்ட்டிசிபேட் பண்ணி இன்னைக்கு மலேசியா, சிங்கப்பூர், லண்டன் அப்படின்னு சொல்லிட்டு தமிழர்கள் வாழ்கிற பல இடங்களில் கச்சேரிகளை சக்ஸஸ்ஃபுல்லாக நடத்திட்டு வரவங்க தான் செந்தில் ராஜலட்சுமி தம்பதி. அது மட்டும் கிடையாது, மார்ச் 7 இந்த உமன்ஸ் டே செலிப்ரேஷனுக்காக டிவிகே சார்பாக நம்ம தலைவர் விஜயை வாழ்த்தி கூட ஒரு பாடலை பாடியிருந்தாங்க. அது மட்டும் கிடையாது, இந்த ஆப்பர்ச்சுனிட்டியை நீங்கள் எங்களுக்கு கொடுத்தது எங்களுக்கு எந்த அளவுக்கு சந்தோஷமாக இருக்குது அப்படிங்கிறத எக்ஸ்பிரஸ் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லிட்டு ஸ்டேஜ்லேயே ரொம்பவும் எமோஷனலாக பேசியிருந்தாங்க. அந்த வகையில் ராஜலட்சுமி செந்தில் தம்பதி கால் பண்ணி நம்ம அபிஷேகாவுக்கு வாழ்த்தியிருக்காங்க அப்படிங்கிற விஷயம் தான் இன்னைக்கு வைரலாக போயிட்டுருக்கு. அதில் என்ன அப்படி சொல்லியிருந்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, எங்களுக்கு ரொம்பவும் சந்தோஷமாக இருக்குது. அதாவது நாங்கள் இவ்வளோ பெரிய இந்த வயசில் ரொம்ப கஷ்டப்பட்டு ஆடிஷனில் கலந்து இன்னைக்கு சூப்பர் சிங்கரில் பார்ட்டிசிபேட் பண்ணி ஒரு நிலமையில இருக்கிறோம்.
ஆனால் ஒரு குழந்தை சின்ன வயசுலேயே கிட்டத்தட்ட ஒரு 8 to 10 வயசு தான் இருக்கும். அந்த வயசுலேயே இன்னைக்கு ஒரு ரியாலிட்டி ஷோவில் பார்ட்டிசிபேட் பண்ணி ஆடிஷனில் கலந்துக்கிட்டு இன்னைக்கு ஒரு கண்டஸ்டண்ட்டாக நிற்கிறது மட்டும் கிடையாது. இன்னைக்கு இத்தனை செலிப்ரிட்டிஸ் வந்து விஷ் பண்ணுற அளவுக்கு நீங்கள் முன்னேறி இருக்கிறீங்க அப்படின்னா அதுக்கு முக்கியமான காரணம் உங்களுக்கு இருக்கிற டேலண்ட். அது மட்டும் இல்லாமல் உங்களை இவ்வளோ தூரம் கொண்டுட்டு வந்து குறிப்பிட்ட பேரண்ட்ஸுக்குமே நாங்கள் தேங்க் பண்ணுறோம். அது மட்டும் இல்லாமல் ரொம்ப சூப்பர்பாக பாடின கண்ணா அப்படின்ட்டு நிறைய விஷயங்களை செந்தில் பேசியிருக்காரு. அது மட்டும் கிடையாது, இந்த அளவுக்கு ஒரு எனர்ஜி, அது மட்டும் இல்லாமல் இவ்வளோ டஃப்பான சாங்கை கூட எடுத்து பாடுற அளவுக்கு உங்களுடைய அந்த திறமை இருக்கிறத பார்த்தா எங்களுக்கு ஆச்சரியமாக இருக்குது. கண்டிப்பாக எங்களுடைய அடுத்த தமிழ் சங்க அந்த விழாவில் உங்களுக்கு ஒரு வாய்ப்பை கொடுக்குறோம் அப்படிங்கிற மாதிரி விஷயத்தையும் செந்தில் ராஜலட்சுமி தம்பதி முன் வந்து சொல்லியிருக்கிறாங்க. அப்படிங்கிறது தான் இன்னைக்கு சோஷியல் மீடியாவில் மிகப்பெரிய வைரலாக போகுது. மொத்த குடும்பமே அதுக்கு தேங்க் பண்ணியிருக்காங்க. அது மட்டும் கிடையாது, அவங்க வந்து நம்ம விஜய் ஆண்டனி சார் கொடுத்த கான்செர்ட் ஆப்பர்ச்சுனிட்டி, தனுஷ் சார் கொடுத்த ஆப்பர்ச்சுனிட்டி எல்லாம் கேள்விப்பட்டுட்டு தான் வந்திருக்கிறாங்க. அந்த வகையில் எங்களுடைய ட்ரூப்பில் பாடுறதுக்கான ஒரு வாய்ப்பையும் உனக்கு கொடுக்குறோம் அப்படிங்கிற மாதிரி ராஜலட்சுமி செந்தில் தம்பதி சொல்லியிருக்கிறாங்க. இன்னைக்கு இந்த விஷயம்தான் மிகவும் வைரலாக போயிட்டுருக்கு. அதாவது தாம் முன்னேறினது மட்டும் கிடையாது, தன்னுடைய சேர்ந்த அந்த ஒரு குழந்தையும் இந்த அளவுக்கு முன்னேற்றி கொண்டுட்டு வர்றது அப்படிங்கிறது ஒரு பெரிய விஷயம். அப்பேற்பட்ட ஒரு பெரிய வாய்ப்பை தான் இன்னைக்கு செந்தில் ராஜலட்சுமி தம்பதி வந்து அபிஷேகாவுக்கு கொடுத்துருக்குறாங்க. இது ஒரு சாதாரண வாய்ப்பு அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல முடியாது. ஏன்னா மற்றவங்களுக்கு இல்லாத ஒரு மனசு இன்னைக்கு செந்தில் ராஜலட்சுமி தம்பதிக்கு வந்து இருந்திருக்கு. ஏன்னா அவங்களும் ரொம்ப கஷ்டப்பட்டு இந்த நிலைமைக்கு வந்திருக்கிறாங்க. அந்த வகையில் கஷ்டப்படுற குடும்பத்தை சேர்ந்த நம்ம அபிஷேகாவுக்கும் அவங்க இந்த மாதிரி ஒரு ஹெல்ப் பண்ணுறது அப்படிங்கிறது சாதாரண விஷயம் கிடையாது. அதுவும் இந்த டைமில் அவங்க கொடுத்துருக்குற இந்த சான்ஸ் அப்படிங்கிறது அவங்க மொத்த குடும்பமே அவங்களுக்கு தேங்க் பண்ணியிருக்கிறாங்க. அப்படிங்கிற ஒரு விஷயம் தான் இன்னைக்கு சோஷியல் மீடியாவில் மிகப்பெரிய வைரலாக போயிட்டுருக்கு. நீங்கள் அதை பற்றி என்ன நினைக்கிறீங்க? உங்களுக்கு அபிஷேகாவோட பாடல் பிடிக்குமா, இல்லை பிரதிஷ்டா, சுமன்ராஜ், மகதி, வர்ஜா அப்படின்னு சொல்லிட்டு மற்ற குழந்தைங்களோட பாடல் பிடிக்குமா அப்படிங்கிறது மறக்காம கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்க. LIK மூவி அப்படிங்கிறது April 10 வந்து ரிலீஸ் ஆக போகுது. ஹீரோவா பிரதீப் ரங்கநாதன், ஹீரோயினா கீர்த்தி ஷெட்டி பண்ணியிருக்கிறாங்க. அனிருத்தோட மியூசிக்கில் இந்த படம் April 10 ரிலீஸ் ஆக இருக்குது. இந்த படத்தோட ப்ரெஸ் மீட்டில் விஜய் சிவன் பேசின விஷயங்கள் தான் இன்னைக்கு சோஷியல் மீடியாவில் மிகவும் வைரலாக போயிட்டு இருக்கு. அதுக்கு ஒரு முக்கியமான காரணம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, நயன்தாராவோட லவ் டாக்குமெண்ட்ரிக்கு நானும் ரவுடி தான் படத்தில் இருந்த ஃபுட்டேஜஸை தனுஷாரோட பெர்மிஷன் இல்லாமல் யூஸ் பண்ணது தான் இந்த பிரச்சனைக்கு ஒரு முக்கிய காரணம். அது மட்டும் இல்லாமல் அவர் வந்து 10 கோடி ரூபாய் நஷ்டீடு கேட்டு வக்கீல் நோட்டீஸும் தனுஷ் வந்து அனுப்பியிருந்தாரு. ஆனால் இப்போ விக்னேஸ்வன் என்ன சொல்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, எனக்கு தனுஷார் பேசாமல் இருக்கிறது அப்படிங்கிறது ரொம்ப கஷ்டமாகவும் அவமானமாகவும் இருக்குது. நான் வந்து அவரை ஒரு அப்பா மாதிரி ஃபீல் பண்ணேன். நிறைய விஷயங்களை ஒரு ஹீரோ அப்படின்னு இல்லாமல் ஒரு ஃப்ரெண்ட் அப்படிங்கிற ரேஞ்சில் வந்து அவர் எனக்கு நிறைய பண்ணி கொடுத்துருக்காரு. நான் இன்னைக்கு இந்த நிலைமையில இருக்கிறேன்னா அதுக்கு முழுக்க முழுக்க காரணம் தனுஷார் தான். ஏதாவது ஒரு பிரச்சனை அப்படின்னா ஒருத்தர் 2 பேருக்குள்ள அதை ஈஸியாக சார்ட் அவுட் பண்ணலாம். ஆனால் என்ன பிரச்சனைனே தெரியாமல் அந்த பிரச்சனையை ஹேண்டில் பண்ணுறது, அந்த நபர் பேசாமல் இருக்கிறது அப்படிங்கிறது ரொம்ப கஷ்டமாக இருக்கும் அப்படிங்கிற மாதிரி விக்னேஸ்வன் ரொம்பவும் எமோஷனலாக பேசியிருக்காரு. ஆனால் அதுக்கு தனுஷாரோட ஃபேன்ஸ்லாம் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, பட ப்ரொமோஷனுக்கு உங்களுக்கு வேற பாயிண்டே கிடைக்கலையாடா, எதை வேணாலும் லீட் எடுத்து பேசிகிட்டு இருப்பீங்களா அப்படிங்கிற மாதிரி நிறைய விஷயங்களை சொல்லிட்டு வராங்க.